எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் டே 3. ஒரு ஊரு. அந்த ஊர்ல வயல் பக்கத்துல ஒரு அழகான வீடு. அந்த வீட்ல ஒரு சின்ன ஃபேமிலி வந்து வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 வயசுல குழந்தை இருந்துச்சு. நைட் ஒரு 2 மணி இருக்கும். தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நைட் ஒரு 2 மணி இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து ஒரே சளி, இருமல் இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ஆல்ரெடி சளி இருந்துச்சு. அந்த சிரப் இருந்திருக்கு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலைல ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்க்கலாம். ஏன்னா, அந்த ஊர்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போனா ஒரு 10 கிலோமீட்டர் தூரம். ஸோ கொஞ்சமா நம்ம டாக்டர் குடுத்த சிரப்ப ஒரு 1/2 ஸ்பூன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து குடுத்துட்டாரு. குடுத்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லாம ஒரு மாரி உணர்வே இல்லாம போயிருக்கு. உடனே டாக்டர்ட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஓவர் டோஸ் ஆயிருக்கு. அதனால இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதையுமே வந்து டாக்டரோட அனுமதி இல்லாம உங்க குழந்தைங்களுக்கோ, நீங்களுமே எடுக்காதீங்க. இதுதான் நம்ம வந்து இந்த குட்டி ஸ்டோரி பெரிய லெசன்ல இன்னைக்கு பார்த்தது. நாளைக்கு இது போல ஒரு குட்டி ஸ்டோரி பெரிய லெசன்ல சந்திக்கலாம். உங்க வீட்ல யாராவது இந்த மாரி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், 1 மாத்திரையில 1/2 மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த வீடியோ உடனே அனுப்புங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. பாய்.